ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சபா சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம மல்லிக்கும் ரஞ்சிதாவுக்கும் செம்ம போட்டி போயிட்டு இருக்கு. ஆமாங்க, நானா நீயா சிங்கிள் மேட்ச் பார்த்துப்போம் மொத்த கொத்தைக்கு வாடின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி போட்ட பிட்டில் இப்போ ரஞ்சிதா ஒரு பக்கம் பொங்கல் வைக்கிறாங்க, மறுபக்கம் மல்லியும் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு மல்லியை விட ரஞ்சிதாவை பார்த்தா ரொம்ப அழகாக தெரியுதுங்க. எனக்கு என்னன்னு தெரியல. பாருங்களேன், பொங்கல் வைக்கும் போது அந்த ஃபீலிங், அந்த எமோஷ்னல், அது எப்படி சொல்கிறதுனா சொல்ல வார்த்தையே இல்லைங்க. மல்லியாவது விளக்கத்தை வச்சுக்கிட்டு வெண்பா அடுப்பை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி போயிட்டு தான் இருக்குது. பட் நம்ம ரஞ்சிதாவை பார்த்தா என்னையே அறியாமல் நான் ரஞ்சிதா வழியில் விழுறேன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா என் பொண்டாட்டி தொட்டப்பு கட்டையில் என்ன வெளுப்பான்னு தெரியுது. உன்ன இல்லை சேட்டே, வீடியோக்காக சொல்கிறேன், ஓகேங்களா? நம்ம ரஞ்சிதா பார்க்கவே உண்மையிலேயே அழகாக இருக்காங்க. அது எப்படி என்னாச்சு என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஸோ வியூவர்ஸ் ஆன உங்களுக்கும் அப்படி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரஞ்சிதா வழக்கத்தை விட நீங்கள் அழகாக தெரிஞ்சா. வில்லி கேரக்டரில் இருந்த ரஞ்சிதா திடீர்னு என்னன்னு தெரியலைங்க, என் கண்ணுக்கு ஹீரோயினாக தெரிறாங்க. சரி, ஓகே, இதுக்கு மேலே நான் ரஞ்சிதா பற்றி புகழ் தான், வீட்டில் எனக்கு அடிதான். சரி நண்பர்களே, இப்படி ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கும் போட்டி போயிட்டுருக்க. ஒரு பக்கம் நம்மளோட ரஞ்சிதா அழகாக க்யூட்டாக ஸ்வீட்டாக வெல்பொங்கல் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட மல்லி அவங்க என்ன பொங்கல் செய்ய போகிறாங்க அப்படின்றத வீடியோ மூடுறதுக்குள்ளே சொல்கிறேன். ஏன்னா இப்போவே சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும். அப்போ ஏன்டா ரஞ்சிதா செஞ்ச பொங்கலை மட்டும் சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்னமோ தெரிலைங்க, இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு ரஞ்சிதா மேலே ஒரு க்ரஷ் ஆகிட்டுங்க. சரி, ஓகே, அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம். இதுக்கு மேலே பேசினா அடி கன்ஃபார்ம் தான். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி இவ்வளோ பொங்கல் செய்ய சொன்னால் இவனா சந்தோஷத்தில் இருக்கா, என்ன நினச்சிட்டு இருக்கானே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா ரஞ்சிதாவுக்குள்ளே இப்படி ஒரு எப்படி சொல்கிறதுங்க, இந்த மாதிரி ஒரு விதமான ரஞ்சிதாவுக்கு சமைக்க தெரியுமா, அதுவும் இவ்வளோ அழகாக சமைக்க தெரியுமா, பார்த்தா இவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு இதில் போயிட்டுருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க ரஞ்சிதா இவ்வளோ அழகாக க்யூட் அழகாக இருப்பாங்க, வெண்பொங்கல் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. நீ ஏன்டா திரும்ப திரும்ப க்யூட்டாக இருக்கா அழகாக இருக்கனே சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்னமோ தெரியலிங்க. லவ் அட் ஃபஸ்ட் சைட், லவ் அட் ஃபஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் அஃபெக்ஷன், அந்த மாதிரி என்னமோ தெரியலைங்க. இன்றைக்கி ரஞ்சிதா பார்க்கும்போது புதுசாக ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இனிமேல் சொல்ல மாட்டேங்க. சொல்லனாலே அதாங்க உண்மை, ரஞ்சிதா உண்மையாக அழகாக தான் இருக்காங்க. சொல்லக்கூடாது. சரி, ஓகே, வாங்க அதை சொல்லலை. நான் இதுக்கு மேலே ரஞ்சிதா அழகாக இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? இப்படி போயிட்டுருக்கேன். இதில் ரெண்டு பேரில் யார் ஜெயிப்பா அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக ஒரு ஆர்வமாக இருக்கீங்கன்னு எனக்கும் புரியுது. நானும் அப்படி தாங்க இருக்கேன். ரஞ்சிதா ஜெயிச்சா சந்தோஷப்படுற முதல் நானாக தான் இருப்பேன். மல்லி ஜெயிச்சா நீங்கள்லாம் சந்தோஷப்பட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரஞ்சிதாவுக்காக சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் நிற்கணும் இல்லையா? அந்த ஒரு ஆள் நானாக இருந்துட்டு போகிறேனே, அது என்னமோ தெரிலிங்க. ரஞ்சிதா பெரிய வருது. ரஞ்சிதா டாப்பிக்கே நம்ம பேச வேண்டாம். அவங்க அழகாக இருக்கிற ஒரே காரணத்தில் அவங்க டாப்பிக்கே திரும்ப திரும்ப வருது. என் கண்ணு பார்த்தீங்களா, இது ஒன்று மட்டும் லைட்டாக மூடி துறக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? ரஞ்சிதா அழகாக இருக்காங்க. அந்த டாபிக் பேச மாட்டேன், ஓகேங்களா? இப்படி போயிட்டுருக்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல நினச்சாலும் ரஞ்சிதா அந்த வில்லி கேரக்டர்லேருந்து ஹீரோயின் கேரக்டருக்கு வந்துட்டாங்க. அந்த பியூட்டி, அந்த அழகு, அது மட்டும் தான் என் கண்ணில் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் சொன்னேன்னா என் பொண்டாட்டி நான் தொட்டப்பக்கட்டில் வெளுப்பானு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நண்பர்களே, இதுக்கு மேலே நான் பேசினா ரஞ்சிதாவோட அழகை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பேன். என்னமோ தெரியல, நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.